கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 1வது வார்த்தையில் இப்படி சொல்லப்படுகிறது: ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் என்று. என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துன்மார்க்கம் செய்கிறவர்கள் அநேகர் இந்த உலகத்திலே உண்டு. அடுத்துள்ளவர்களுக்கு பிடித்து வருகிறது கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படின்னுள்ள பல காரியங்கள் இன்றைக்கு அதிகமாக நியூஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் என்று என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், துன்மார்க்கன் ஒருவனும் தொடாதிருந்தும் ஓடி போகிறான் என்று சொல்லப்படுகிறது. நீதிமான்கள் ஒரு சிங்கத்தை போல தைரியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று. நீங்கள் ஒரு நீதிமான்களாக இருந்தால் தேவனுடைய சமூகத்தில் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்று சொன்னால், உங்களை துன்பப்படுத்துகிற ஒரு சத்துரு அவன் யாரும் விரட்டாமல் இருந்தும் ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. நம் பிள்ளைகளை அனுப்பிவிட்டு வேதனையோடு இருக்கிறவர்கள் உண்டு. இன்றைக்கு சின்ன பிள்ளைகளை வெளியே அனுப்பிட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு ரொம்ப வேதனை தான். ஆனாலும் கர்த்தருடைய கரங்களில் உமது பிள்ளைகளை கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு துணையாக, காவலாக தன்னுடைய தூதர்களை அனுப்பி காத்து கொள்ளுவார். அவருடைய அக்கினியினால் அவர் பொதிந்து கொள்ளுவார். என் அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த நாட்களில் நீங்கள் என்ன வேதனையோடு இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் கொடுத்து ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டு மது பிள்ளை மது கரங்கள் தருகிறேன் ஆண்டவரே. அப்போ யாரும் தொடாதிருந்தும் துஷ்டன் ஓடி போகிறார் என்று மது வசனம் சொல்லுகிறது. துன்மார்க்கன் ஆண்டவரே இந்த உலகத்திலே பெருகி கொண்டிருக்கிற வேளையிலே அப்பா, உம்முடைய சமூகத்தில் உண்மையை நம்பி நீதிமான்களாக இருக்கிற உமது பிள்ளைகளுக்கு சுற்றும் நீர் காவலாக இருந்து ஒரு சிங்கத்தை போல தைரியமாக இருக்க பண்ணுகிறபடியால் ஆண்டு நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறேன் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வருகிறது வரையிலும் அது வலதுகரம் பிடித்து உமது பிள்ளைகளை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் அறிஞ்சினுள்ள தகப்பனே, ஆமென்.